ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்ஆர்ஜி அணியும் எஸ்ஆர்ஹெச் அணியும் மோதினாங்க. ரெண்டு அணிக்குமே ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. அதில் பார்த்தீங்கன்னா டிராவஸ் ஹெட் அபிஷேக் சர்மாங்கன்னா அடி வச்சாங்க. ஒவ்வொரு அடி இடி மாரி இருந்துச்சு. அதனால் நேற்று மேட்ச் பற்றின வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதின்னு சொல்லலாம். அதை பற்றி வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம மேட்ச் பற்றி போயிடலாங்க. நேற்று பேட் கமன்ஸ் தாங்க டாஸ் வின் பண்ணார். டாஸ் வின் பண்ணி போலிங் ஏற்றாரு. அது மூலயமா கேஎல் ராகுல் களம் இறங்கினாங்க. ஓப்பனிங் கேஎல் ராகுலும் டிகாக் ரொம்ப நாள் கழிச்சு களம் இறங்கினார். அவர் ஆடுவார்னு பார்த்தா அவரும் ஆடல. ஸ்டோனிஸ் அவரும் ஆடல. நிறைய எதிர்பார்த்து இருந்தோம் நம்ம ராகுல் அடிப்பாங்க சொல்லிட்டு அவரும் 29 ரனில் வெளியேற்றார். ஒரு டைமில் 120 வருமான் சந்தேகத்தில் இந்த எல்எஸ்ஜி அணியை சூப்பராக நம்ம பத்தோனியும் யங்ஸ்டார் அப்புறம் நிக்லஸ் புரான் ஆடி பத்தோனி 55 ரன் அடிச்சு நாட் அவுட்டாக இருந்தார். நிக்லஸ் புரான் 48 ரன் அடிச்சார் அதிரடியாக. இதை மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஆர்ஜி அணி 165 ரன் குவிச்சாங்க. டீசெண்டான ஸ்கோர் வந்துச்சு 20 ஓவருக்கு. போலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டாங்க. நம்ம நட்ராஜன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ரன் கொடுத்துட்டாரு. மற்றபடி இந்த சுங்கிங் கிங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், நம்ம புவனேஸ்வர் குமார் செம ஃபார்முக்கு வந்துட்டுக்கிறாருங்க. 4 ஓவர் போட்டு ஒரு 12 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட் குரூஷியல் விக்கெட் ஸ்டார்டிங்கில் அவர் தான் எடுத்தார். அதனால் பேக் டு ஃபார்ம்னு சொல்ல புவனேஸ்வர் குமார். இதை தொடர்ந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி களம் இறங்கினாங்க. 166 ரன் அடித்தால் வெற்றி என்று. சரி, இதை எப்படியோ ஜெயிச்சிருவாங்க, ஈஸியான கம்மி ஸ்கோர் தானே, என்ன ஒரு 17-18 ஓவர் வரைக்கும் போகும்னு பார்த்தா நம்ம அபிஷேக் சர்மாவும் டிராவஸ் ஹெட்டும் என்ன அடி அங்கே வச்சாங்க. அப்பா கண் கலங்கிட்டாங்க சொல்லலாம் எல்எஸ்ஜி அணி பவுலர். ஏன்னா பவர் பிளேயில் ஸ்டார்டிங் அடிக்க ஆரம்பித்து மேட்ச் முடிகிற வரைக்கும் அச்சினே தாங்க இருந்தாங்க. அதிரடியான நம்ம டிராவஸ் ஹெட் 30 பந்துக்கு 89 ரன் குவிச்சாருங்க. அந்த சைடு அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா 28 பந்துக்கு 75 ரன் குவிச்சாங்க. ஈஸியாக எல்எஸ்ஜி அணி வின் பண்ணிட்டாங்க 9.4 பாலுக்கு. இதில் சென்னை அணிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இப்போது எல்எஸ்ஜி அணிக்கு தான் நம்ம ரேஸ் இருந்தோம் ப்ளே ஆஃப்ஸுக்கு. எல்எஸ்ஜி அணியும் எஸ்ஆர்ஹெச் அணியும் சிஎஸ்கே அணி தான் ப்ளே ஆஃப்ஸுக்கு ரேஸில் இருந்தாங்க, டாப் 2ல் கடைசி 2ல் முடிக்கிறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி அணி தோற்றது மூலயமா அவங்க கொஞ்சம் ப்ளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபயர் ஆகுது டவுட்டுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வர 2 மேட்ச்சு ஜெயிக்கணும் எல்எஸ்ஜி அணி. சென்னை அணி பார்த்தீங்கன்னா 3ல் 2 ஜெயிச்சாலே அவங்க உள்ளே போயிடுவாங்க. நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 போட்டி இருக்குது, 2ல் 1 ஜெயிச்சா அவங்க உள்ளே போயிடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் கடைசி 2 இடத்த பிடிக்கிறதுக்கு எல்எஸ்ஜி அணி வெளியே போயிடுச்சு, அவங்களால முடியாது. எஸ்ஆர்ஹெச் அணியும் சிஎஸ்கே அணி தான் சான்ஸ் இருக்குது. அதனால் சென்னை அணிக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லலாம் இடத்த. இன்னும் ஒரு மேட்ச் தோற்றாங்கன்னா நம்ம எல்எஸ்ஜி அணி இந்த டோர்னமெண்ட் விட்டே வெளியே போயிடுவாங்க. நம்ம சென்னை அணி ஈஸியாக ப்ளே ஆஃப்ஸுக்கு போயிடும். அதனால் சென்னை அணி இப்போது நாளைக்கு ஜிடி அணியை எதிர்கொள்கிறாங்க. அந்த மேட்ச்சில் சென்னை அணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக ப்ளே ஆஃப்ஸு 100% உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லலாம். எத்தனை பேர்லாம் சென்னை அணி ப்ளே ஆஃப்ஸுக்கு போகும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நேற்று ஆடின அபிஷேக் சர்மா டிராவஸ் ஹெட் அவங்களோட பேட்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.